ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறு விஷயத்தை நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார். அதனால் நீ இப்போயே வெளிநாட்டு கிளம்புறதுக்கு தயாராகிக்கோ, அதான் நல்லது. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அதை வேணான்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எதையுமே அடுத்த ஒரு இது கொண்டுட்டு போகணும் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீ ஏதாச்சும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் உன்கிட்ட சொல்கிறது அதான். எப்படியாச்சும் நீ வெளிநாட்டுக்கு இந்த வாய்ப்பு வர்றப்பே நீ போயிடு அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், அதெல்லாம் ஓகே தானே. இருந்தாலும் அந்த கம்பெனி கரெக்டாக வருமா? பணம் சம்பளம் கரெக்டாக போடுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி தான் நம்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணேன், செஞ்சேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு சரியாக அமையலை, பண்ணலை. எதுவுமே ஒரு கரெக்டான வேலை இல்லை. அப்படி இருக்கிறதுனால என்னால் இப்போதைக்கு எந்த சூழ்நிலையுமே ஒன்றும் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணுறது என்னங்கிறத ஒரு குழப்பத்தில் தானே நான் இருக்கேன் அப்படின்னு. இந்த தடவை நீ கவலைப்படாத. போன தடவை மாதிரி இருக்காது. போன தடவை போனது ஒரு சரியான கம்பெனி கிடையாது. அதில் நிறைய லேபர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த கம்பெனியில் நல்ல வேலை இருக்கும். உனக்கு 30 நாளுமே வேலை இருக்கும். மாதம் ஒரு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் நீ அனுப்பலாம். எதை பற்றியும் நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. ஒரு 40,000 அனுப்புனா அது போதாதான். அதை வச்சு உன்னோட ஒய்ஃப் நீ நல்லபடியாக குடும்பத்தை பண்ணும். அந்த பொண்ணு திறமையான பொண்ணு தான். அதால் எல்லாமே திறமையாக ஓட்டக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஆனால் இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லாதனால அந்த பொண்ணு உன்கிட்ட பேசுது, கோவப்படுது, எல்லாம் பண்ணுது. அதுக்காக நம்ம அந்த பொண்ணு கொள்ளாத பொண்ணுலாம் சொல்லிட முடியாது. யாருக்காக இருந்தாலும் வருமானம் கொடுத்தா மட்டும்தான் அதுங்களும் ஒரு சந்தோஷமாக ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு, எதையுமே இது பண்ணுறதுக்கான ஒரு இதுங்கிறது இருக்கும் அப்படின்னோடனே, சரி விடுமா, ஏதோ சொல்கிற பண்ணுற. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது இப்போதைக்கு கரெக்டான வேலை இருக்கணும், பண்ணணும், செய்யணுன்னாலும் அதாவது அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் மட்டும்தான் நீ ஒரு வீடு கட்ட முடியும், முன்னேற முடியும், எல்லாமே சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போக முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிட்டு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது மாதிரியெல்லாம் இருந்தேன்னா உனக்குமே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வரும். தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். இது தேவையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் உன்னால் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான். சரியான ஒரு இதில் பங்களிப்பில் இந்த ஒரு விஷயத்தையுமே கொண்டுட்டு போனோன்னா கரெக்டான வேலை நம்ம எல்லாமே சமாளிக்கலாம் அப்படின்னோடனே, சரி அதையே சொல்லாதம்மா அண்ணா, நான் எல்லாத்தையும் இந்த தடவை கரெக்டாக தான் நான் பேப்பர்லாம் கொடுத்துருக்கேன், பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். எல்லாமே கரெக்டாக வரும், பண்ணும், செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எதையாக இருந்தாலும் கரெக்டான ஒரு இதில் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது இருக்குது. அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது அதான், என்னால் செய்ய முடிஞ்சது அதான் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலைகள் கடந்து போகிறதுக்கான ஒரு முடிவுங்கிறது நமக்கு தான் தெரியணும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமான இதில் இருக்கும். அது நடக்கிற இடத்துல நடக்கட்டும். எதையுமே ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. பார்ப்போம், எதாக இருந்தாலும் சூழ்நிலைகளை சமாளிப்போம், கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருந்தான், அந்த நாட்டிலேருந்து வந்திருந்தான். அப்புறம் தான் அந்த கம்பெனியெல்லாம் பற்றி விசாரித்தப்போ அவன் சொன்னான், நல்ல விதமாக சொன்னான். நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கம்பெனி எல்லாமே சரியாயிடும், ஒன்றும் பண்ணும், சரியாகும். நீ ஒன்றும் அதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீ இது பண்ணாத. எதாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளால் சரியான ஒரு இதில் கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா நமக்கு எந்த இதுவுமே ஒரு காரணத்தோட தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னோடனே, சரி விட அந்த காரண காரியங்களை நீ எதையும் யோசிக்காமல், எதையுமே பண்ணாமல், ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் குழப்பத்துலேருந்து நீ அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போனேன்னா எதையுமே பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு இதை தான் இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு உனக்கு ஒரு பக்குவம் வேணும் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் அவன்கிட்டையும் சொன்னேன். அதுவும் உண்மை தான், உங்கள் அண்ணன் சொன்னது கரெக்டு தான். முன்னாடி உள்ள கம்பெனி சரியில்லை, அதுக்காக நீ இப்போ வரவே மாட்டேன், நான் வெளிநாட்டிலே வரமாட்டேன், சம்பாதிக்க மாட்டேன்னு பார்த்தோன்னா நீ தான் கஷ்டப்படுவடா. நான்லாம் 4 கம்பெனி மாறிட்டேன் 3 வருஷத்தில். அதெல்லாம் விடு, இந்த நிலமையிலேருந்து அந்த நிலமை மாறும். எதாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற நிலமையை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னார்டா அப்படின்னோடனே,
அவர் சொல்கிறது உண்மைதான். போய் தான் நீ சமாளிக்கணும். எல்லாத்தையுமே வந்து இங்கேயே உள்ள விஷயத்த வந்து நம்மளால வந்து எதையுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள குடுத்தோம்னா, நமக்கு வந்து எந்த ஒரு கவலையுமே இது இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு.